பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 30 அக்டோபர் 2025 வியாழக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம்பா. ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாக்குரிமை பறிப்பை முறியடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இந்த தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் சொன்னோம் பார்த்தீங்களா, அது சார்ந்து தான் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதில் எதுவுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை. இன்றைக்கி நியூஸ் ரொம்ப ரொம்ப கம்மிப்பா. ஒரு 2-3 நியூஸ் தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு நியூஸாக இருந்தாலும் டெய்லி அப்டேட் பண்ணிடுங்க சார், அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. சரி, அதனால தான் இன்னைக்கு நம்ம நியூஸ் கொடுத்துருவோம். சரிங்களா? இந்த பாருங்க, அதாவது தென்னாப்பிரிக்கா 125 ரன் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை ஜெயிச்சு வேர்ல்டு கப்பில் ஃபைனலுக்குள்ளே போயிருக்காங்கப்பா. இப்போ இந்த நியூஸ் பேப்பர் எடுக்கிற டயத்தில் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் நடந்துட்டு இருக்கு, செமிஃபைனல். இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ, இந்தியா ஜெயிச்சா இந்தியா ஃபைனலில் சவுத் ஆஃப்ரிக்கா கூட மோதுவாங்க பெண்கள் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில். ஆஸ்திரேலியா ஜெயிச்சா ஆஸ்திரேலியா மோதுவாங்க. இப்போ கரண்ட்டாக இந்த டைம் படி 339 ரன் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்கு. சரி, ரைட்டு, நாளைக்கு காலையிலக்குள்ளே யார் சக்ஸஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். சரியா? ரைட்டுப்பா, ஓகே. வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு பார்த்தோன்னா நியூஸ் எதுவுமே இல்லை. இந்த ஆர்டி சேர்க்கை ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 சரியாப்பா நம்மளுக்கு கொண்டு வந்தாங்களா, அது ஏற்கனவே பார்த்தோம். இன்னொரு தடவை பார்த்துருவோம். என்ன அப்படின்னா, இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழே தனியார் பள்ளிகளை 25% இடங்களில் ஒதுக்கீடு பண்ணுவாங்க ஏழை மாணவர்கள் படிக்கிறதுக்காக. சரியா? 25% ஒதுக்கீடு. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி எந்த வகுப்பு வரைன்னு பாருங்கப்பா, எல்கேஜியிலிருந்து 1ஆம் வகுப்பில் சேருபவர்கள் 8ஆம் வகுப்பு வரை கட்டணம் செலுத்தாமல் இலவசமாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்ன்றது நம்மளுக்கு 2009 தெரியும். எஃபெக்ட்டுக்கு வந்தது 2010. 25% இடங்கள் தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்காக ஒதுக்கீடு செய்கிறது. 8ஆம் வகுப்பு, அதாவது எல்கேஜி இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரையும் சேர்ந்துக்கலாம். சேரக்கூடிய மாணவர்கள் 8ஆம் வகுப்பு வரையும் கட்டணம் இல்லாமல் அந்த ஸ்கூலில் படிச்சுக்கலாம். இதில் என்ன அப்படின்னா, இந்த 2013 அமலான இந்த ஆர்டிஇ அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. இது பிரிண்டிங் மிஸ்டேக்காக என்னன்னு தெரில. ஏன்னா நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், நம்மளுக்கு 2009 ஆர்டிஇ வந்திருக்கு. அது எஃபெக்ட்டுக்கு வந்தது 2010 எஃபெக்ட்டுக்கு வந்துருச்சு. இந்த 2013 அப்படின்றது கூகுளையும் டைப் பண்ணி பார்த்தேன், ஆர்டிஇ 2013. பட் கூகுளே நாட் இன் 2013, இட் இஸ் 2009 and 10 அப்படின்னு சொல்லி கான்ஸ்டாப்பில். சரிங்களா? அதனால் இது சப்போஸ் உங்களுக்கு வேறு எதுவும் இந்த 2013 சார்ந்த இன்ஃபர்மேஷன் எதுவும் இருந்துச்சு ஆர்டிஇயில் அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள். சரியாப்பா? ரைட்டு. அதே மாதிரி இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க, இது சார்ந்த தகவல் எதுவும் வேணும் அப்படின்னா 14417 அப்படின்ற நம்பருக்கு தகவல் தெரிவிக்கலான்னு. இந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சமூக நலத்துறையும் கல்வித்துறை அமைச்சகமும் சேர்ந்து அறிவித்த நம்பர். குழந்தைகள் எதுவும் பாலியல் வன்கொடுமையினால் பாதிக்கப்பட்டாலோ இல்லை பாலியல் தொல்லைகளால் பாதிக்கப்பட்டாலோ இதுவும் சேம் நம்பர் தான், அதே நம்பர் தான், 14417. சரிங்களா? ரைட். ஆர்டிக்கும் அதே நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. சரி, ரைட்டு. இதில் வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவுமே இல்லை. எல்லாமே அரசியல் ப்ளஸ் அந்த தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் தான் இருக்குது. இந்த ரஃபேல் போர் விமானத்தில் நம்மளோட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இருக்காங்கல்ல, அவங்க பயணிச்சிருக்காங்கப்பா. ஸோ 30 நிமிஷங்கள் 200 கிலோமீட்டர் தொலைவிற்கு பயணிச்சிருக்காங்க. இந்த ரஃபேல் போர் விமானம் பிரான்ஸ் நாட்டோட டசால்ட் ஏவியேஷன் நிறுவனம் தயாரித்தது. சரிங்களா? இதான் ரொம்ப மெயின். 2020 செப்டம்பரில் இணைக்கப்பட்டுச்சு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரஃபேல் போர் விமானம் இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்ட ஆண்டு 2020. இன்ன வரையும் மொத்தம் 36 ரஃபேல் போர் விமானங்கள் செயல்பாட்டில் இருக்குது. சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மெயின்பா. ரைட், ஓகே. வேறு இந்த விமானப்படை தலைமை தளபதி பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏபி சிங்கு. ஏன்னா அடிக்கடி இப்போ நியூஸில் நிறையா இப்போ வர்றாரு. சரிங்களா? ஏன்னா அந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் விமானப்படை தான் ஒரு மிகப்பெரிய பங்கு வச்சுச்சு. அப்போ ஏபி சிங் விமானப்படையோட தலைமை தளபதி அடிக்கடி நம்ம நியூஸில் வர்றாருப்பா. ஸோ இந்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ரைட்டு. அதே மாதிரி என்னென்னா, பஹ்ரைனில் நடைபெற்ற 3வது ஆசிய யூத் விளையாட்டு போட்டி நடைபெற்றுட்டு இருக்கு. பார்த்தீங்களா? மல்யுத்தத்தில் தங்கமும் டேபிள் டென்னிஸில் வெண்கலமும் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. சரியா? இதில் மல்யுத்தத்தில் யஷிதா அவங்களுக்கு தங்கப்பதக்கம் கிடைச்சிருக்குப்பா. யாஷிதா. சரிங்களா? மல்யுத்தத்தில் யாஷிதா அவங்களுக்கு தங்கப்பதக்கம் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த தங்கப்பதக்கம் மட்டும் நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறையா பேரோட நேம் ஞாபகம் வச்சுக்க வேணாம். அடுத்து என்ன அப்படின்னா,
ரஷ்யா வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் தயாரிச்சிருக்காங்க. என்னன்னா நீர்மூழ்கி ட்ரோன் தயாரிச்சிருக்காங்கப்பா. எல்லாமே இப்போ ட்ரோன் வந்து வானில் தான் தயாரிச்சிருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு டைமு ரஷ்யா வந்து நீர்மூழ்கி ட்ரோன் தயாரிச்சிருக்காங்க. இதில் எஃபெக்டான விஷயம் என்ன அப்படின்னா, இது எவ்வளோ தூரம் பயணிக்கும் அப்படின்னா வரம்பில்லா தொலைவு. அது பாட்டுக்கு ஒரு தடவை இது பண்ணால் லைஃப் டைமாக அது பாட்டுக்கு பயணிச்சுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து அணுசக்தியை பயன்படுத்தி இந்த ட்ரோன் வந்து தயாரிச்சிருக்காங்கப்பா. ஸோ அணுசக்தி வந்து அது தீர்ற வரையும் அது பாட்டுக்கு பயணிச்சுட்டே இருக்கும். அந்தளவு வந்து எஃபெக்டானது. அப்போது அதான் இது மெயின். வரம்பில்லா தொலைவு செல்லக்கூடிய ரஷ்யாவின் நீர்மூழ்கி ட்ரோனு, சரிங்களா. அது ரொம்ப முக்கியமானது. ரைட்டுப்பா, இதை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இது கேட்கக்கூடிய ஒரு விஷயம். வரம்பில்லா தொலைவில் ஃபஸ்ட்டு டைம் ஒரு ட்ரோன் வர்றது இதுதான். அதே மாதிரி சூப்பர்சோனிக் விமானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இராணுவ பயன்பாட்டுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. மக்களோட பயன்பாட்டுக்கு சூப்பர்சோனிக் விமானம் இல்லை. சூப்பர்சோனிக்னா சவுண்டு, ஒளியை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக பயணிக்கக்கூடிய விமானத்தை தான் சூப்பர்சோனிக்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு டைம் நாசா வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு எப்படி இது பயணிகள் போக்குவரத்துக்கு எப்படி இந்த விமானத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சோதித்து பார்த்துருக்காங்க. அது பேர் X-59, சரியா. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. X-59ன்ற சூப்பர்சோனிக் விமானம் ஃபஸ்ட்டு டைமாக பயணிகளுக்காக எப்படி இதை பயன்படுத்தலாம் அப்படின்ற சோதனை வந்து நடந்திருக்கு. சரி, ரைட்டுப்பா. வேறு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். இன்றைக்கான நியூஸ் வந்துட்டு அவ்வளோதான். ஸோ முக்கியமான நியூஸ் எதுவும் இல்லைப்பா. அவ்வளோதான். இது மட்டும் பார்த்துக்கங்கப்பா. நன்றி.